மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக 96.88 கோடி வாக்காளர்கள் பதிவு செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தேர்தலை எதிர்கொள்வதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. அந்த வகையில் இந்தியாவில் மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக 96.88 கோடி வாக்காளர்கள் பதிவு செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். ஒரு சில மாதங்கள் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதற்கு 96.88 கோடி பேருக்கு தற்பொழுது தகுதி வாய்ந்த வாக்காளர்களாக பதிவாகியுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தற்போது தேர்தல் ஆணையமானது வெளியிட்டிருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையமானது கடந்த 6 மாத காலத்தில் ஒவ்வொரு மாநில வாரியாக பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்காளர்களுடைய பதிவு மற்றும் புதிய வாக்காளர்கள் சேர்க்கை உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகளை இந்த மக்களவைத் தேர்தலுக்காக செய்து வந்த நிலையில் கடந்த 2 மாத காலமாக இறுதி அறிக்கைகளை மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பித்து வந்தார்கள். அதன் அடிப்படையில் இறுதி கட்டமான அறிவிப்பை தற்பொழுது இந்திய தலைமை தேர்தல் ஆணையமானது வெளியிட்டிருக்கிறது. அதன்படி 96.88 கோடி மக்களுக்கு இந்த வரும் மக்களவைத் தேர்தலில் அதிகாரப்பூர்வ வாக்காளர்களாக பதிவாகி இருக்கிறார்கள் எனவும் அவர்கள் அனைவருமே வாக்களிப்பதற்கான ஒரு தகுதி உடையவர்கள் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது தேர்தல் ஆணையமானது வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு மாநில வாரியாக நடைபெற்ற ஆலோசனைகள் மற்றும் வாக்காளர் சேர்ப்பிற்கு பிறகு இந்த ஒரு தரவுகள் என்பது தங்களுக்கு கிடைத்துள்ளது என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.